Welcome all. 1 minute. So, hi all. Okay, யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஹலோ பன்னீர் செல்வம். ஹலோ பன்னீர். ஃபர்ஸ்ட் 10 minutes வீடியோ ஆன் பண்ணுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் 10 minutes. தேங்க்யூ ஃபார் கமிங் ஏர்லி. ஃபர்ஸ்ட் 10 minutes சீக்கிரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட் மார்னிங் ஜெகன். குட் மார்னிங் சார். யார் சார் பேசுறது? பன்னீர். ஓகே, நம்ம மியூட்ல இருக்கலாம். நிறைய பேர் வர போறாங்க. 100 பேருக்கு மேல வர போறாங்கன்னு நினைக்கிறேன். 158 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுங்க, உங்க பேர், உங்க ஊர். ஹலோ உமா மேடம். ஹலோ ரகுராமன், கோயம்புத்தூர். வெல்கம் டு எல்எம்எஃப் கம்யூனிட்டி. நான் பேசுறது கிளியரா கேக்குது இல்லையா? டைப் எஸ், இட்ஸ் கிளியர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நம்ம மியூட்ல இருக்கலாம். நம்ம கொஸ்டின்ஸ் கடைசியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க டைப் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல உங்க பேர், உங்க ஊர், உங்களோட இண்டஸ்ட்ரி என்னன்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அதை டைப் பண்ணுங்க. நம்ம கொஸ்டின்ஸ் அந்த எண்ட் ஆஃப் த செஷன் எடுக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் 10 minutes கேமரா ஓபன் பண்ணுங்க. செந்தில்குமார் உங்களால் பார்க்க மாட்டேன். ஹாய் ரமேஷ்குமார். ஹாய் அட்மின் 1 2 3 4 5 6. ஹாய் மீனாட்சி மேடம். ஹாய் சிவகாஷ் குமார், வணக்கம். ஹாய் ஜீனத், வெல்கம். வெல்கம் மேடம். வெல்கம் பிரவீன் குமார் டு எல்எம்எஃப் கம்யூனிட்டி. ஸோ இன்னைக்கு முதல் நாள். ஸோ உங்களோட பேர் அண்ட் ஊர் ஃபர்ஸ்ட் 10 minutes வீடியோ ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஃபோக்கஸ் மோட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியணும். ஸ்ரீனிவாசன். ஹாய் லக்ஷ்மி சந்தல். உங்க பேர், உங்க ஊர் மட்டும் டைப் பண்ணுங்க. கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். ஐ திங்க் there is நேத்து செக் பண்ண ஆடியோ வந்தது. Yeah, hi Ramesh Kumar. Hi Nitya. Hi Rudran. Hi Kamal sir. யாராவது இருக்கீங்க? உங்க பேர், உங்க ஊர். ஹாய் கமல். ஹாய் சுதர்ஷன். ப்ளீஸ் switch on your camera. Hi Nitya. Hi Stalin. Welcome all to LMF community. Hi Hasini. Hi Saranya. Hi Varadaraj. Tyson Karthik. Shabana. Devika. Boxton. Hi Boxton. Hi Praveen. Hi Paramashivam. Hi Santosh. Welcome to LMF community. Hi Satish. Hi KMG. Hi Hasini. Hi Varadaraj. ஓகே, இது அப்படியே திருப்பி அதையே காட்டுது. நீங்க வீடியோ ஓபன் பண்ணாதான் வந்து எனக்கு வந்து ஐ திங்க் முன்னாடி காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து உங்க பேர், உங்க ஊர், உங்க இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலா அந்த கோர்ஸ் சக்சஸ் லிங்க் ஆல்ரெடி வந்துருச்சு இல்லைங்களா? இந்த செஷனுக்கான ரெக்கார்டிங், மீட்டிங் லிங்க்ஸ் எல்லாமே இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இன்னையில இருந்து இந்த குரூப்ல நீங்க இருக்கிற வரையும் இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சரிங்களா? Type yes if it's clear. Type yes if it's clear. Yeah, thank you. Okay, நீங்க மெசேஜ் பண்ணல அப்படிங்கும் போது எனக்கு வந்து என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு சரியா கேட்கல அப்படின்னும் போது எனக்கு வந்து நீங்க மெசேஜ் சாட்ல பண்ணுங்க. நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு என்னால இங்க பார்க்க முடியும். உங்களோட ஸ்கிரீன் ஆக்சுவலா நான் வந்து உங்க ஸ்கிரீன்ல ஃபுல்லா தெரியுறேன் இல்லையா? சின்னதா தெரியாம ஃபுல்லா தெரியுறேன் இல்லையா? டைப் எஸ்.
ஃபுல்லா தெரியுறேன் அப்படின்னா டைப் எஸ். யா, நான் என்ன எப்பயாவது வந்து சின்னதா போயிடுச்சு அப்படின்னும் போது எனக்கு சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ வெல்கம். 158 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ அவங்க எல்லாம் வரட்டும். முதல் நாள் மட்டும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நான் வந்து என்ன பண்ண போறேன், நெட்வொர்க்கிங் செஷன்லாம் இங்க இருக்க போகுது. சரிங்களா? நீங்க என்ன ரீசனுக்காக இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிளேஸ்ல இருப்பீங்க. நீங்க என்ன ரீசனுக்காக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனா நீங்க எங்க இருந்தாலுமே இந்த செஷன்ல இருந்து உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து யூ கேன் மூவ் ஆகும். ஓகேங்களா? குமார் யாராவது வந்துருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் கமிங் 10 மினிட்ஸ் ஏர்லி. 10 மினிட்ஸ் ஏர்லி வர சொல்றதுக்கு காரணம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இன்ட்ரோடக்ஷன் நடக்கும். அடுத்த 10 மினிட்ஸ் நெக்ஸ்ட் 10 அடுத்த செஷன்ல எல்லாம் வந்து ஒரு Q&A மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம பண்ற எக்ஸசைஸ் இந்த செஷன் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? கரெக்டா கொஞ்சம் வந்து டைம் விட்டாதான் வந்து உங்க டொமைன் உங்களோட இது எல்லாம் ப்ரொபகேட் ஆகும் த்ரூ அவுட். அதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது. ஸோ எவ்ரி செஷன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணலாம். எக்ஸாக்டா வந்து 10 மணிக்கு அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 10:02 இல்லை 10:03 வந்து நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? மொத்தம் 4 செஷன் இருக்கும் போது இன்னைக்கு காலையில, இன்னைக்கு நைட், அப்புறம் நாளைக்கு காலையில, நாளைக்கு நைட், மொத்தம் 4 செஷன் இருக்கும் போது. ஸோ உங்ககிட்ட இல்லை எல்லாரும் வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க இல்லையா? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வித் இன்டர்நேஷனல் ஸ்பெண்டிங் ஆக்டிவேட்டட், அது இருக்கா உங்க கையில? டைப் ஒய். அது இருந்ததுன்னா நம்ம முடிக்க முடியும், இல்லைன்னா நம்ம முடிக்க முடியாது. உங்களால அந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிக்க முடியாது. நிறைய பேர் வந்து இதில் தான் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆக்சுவலா சில பேர் வந்து லாஸ்ட் டைம் வந்து யூபிஐ வச்சு கூட பே பண்ணிருக்காங்க. யூபிஐ வச்சு அந்த ₹2. ஆக்சுவலா அந்த ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்குலாம் வந்து உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு தேவைப்படும். நீங்களே இங்க வந்து அந்த குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன்ல இருக்கும். யாராவது ஒருத்தர் சீக்கிரம் எக்ஸசைஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னோட டீமும் இருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல, அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க டெக்னிக்கல் ஸ்டஃப்க்கு. பட் டெஃபினெட்லி நீங்க வந்து இஃப் யூ கம் லைவ் ஃபார் ஆல் 4 செஷன்ஸ் யூ வில் கெட் சோ மச் வேல்யூ இன் திஸ் செஷன். ஸோ என்னை பத்தி நான் குயிக்கா சொல்றேன். நான் வந்து இந்த செஷன் வந்து கிட்டத்தட்ட இது வந்து தமிழ்ல வந்து மூணாவது செஷன். பட் வந்து லாஸ்ட் இயர்லாம் இங்கிலீஷ்ல வந்து 1 month 1 செஷன் என்னோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10-12 செஷன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1000 இருந்து 2000 பேருக்கு டச் பண்ணியிருக்கேன் த்ரூ அவுட் இந்தியா. ஸோ நம்ம ஏன் தமிழ்ல பண்ணக்கூடாது? நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நீங்க ஏன் தமிழ்ல பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் த ரீசன் வை. ஓகே, ஸோ டைப் யுவர் நேம். ஹவு மச்? ₹2 சார். ஹவு மச் பட்ஜெட் நீடட்? அந்த AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ₹2 ஆகும். அது வந்து யூபிஐல கூட சில பேர் கிரியேட் பண்றாங்க. இப்போ வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. பட் வந்து எக்ஸசைஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னும் போது அதுல வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு தான் கேட்கும். நம்ம லைவ்ல பண்ணுவோம். நான் லைவா பண்ணுவேன். அதுல என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? நீங்க எனக்கு எதுவும் பே பண்ண போறதே கிடையாது. நீங்க வாங்க போற டொமைனுக்கு நீங்க தான் வந்து அதுக்கு பே பண்ண போறீங்க. டைரக்டா கோடாடிக்கு பே பண்ணுவீங்க. ஓகே, டொமைன்ஸ் வந்து ₹100 இருந்து ₹1000 வந்து 10,000, 50,000, 1 lakh வரையும் இருக்கு. 3 lakh rupees கூட ஒரு டொமைன் இருக்கு. நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டொமைன் வந்து சூஸ் பண்ணணும். அந்த நேம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் லைவா. ஓகே, இப்போ இந்த செஷன் வந்து வெப்சைட்டோ ஆப்போ கிரியேட் பண்றதுக்கான செஷன் கிடையாது. பட் மச் மோர் தென் தட். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். அது நீங்க தான் சார். அதுக்கு தான் யூடியூப் இருக்கு. ஹவு டு யூஸ் திஸ் நெட் பேங்கிங், அது எப்படி ஆன் பண்றது, அதுக்கெல்லாம் தான் யூடியூப் இருக்கு. நீங்க அதை யூடியூப்ல போட்டு, இல்லைன்னா உங்க கஸ்டமர் சப்போர்ட் பேங்க்குக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் 10 o'clock. I will start the session. We have 56 people. ஓகே, நம்ம வந்து ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா? ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். நான் ஏன் இந்த போட்டோ இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா, அப்துல் கலாம் வந்து ஆஃப்டர் ஒரு 60வது வயசுக்கு அப்புறம் வந்து ரைட்டிங் ஆட்டோபயோகிராஃபி. அவர் பயோகிராஃபி எழுதும்போது, இந்த புக் யார் வீட்லயாவது இருக்கா? டைப் ஒய் மை விங்ஸ் ஆஃப் ஃபயர். இந்த புக் யார் வீட்லயாவது இருக்கா? டைப் ஒய். ஓகே, அதோட ப்ரிஃபர்ஸ் செஷனை நீங்க போட்டோ எடுத்து அனுப்ப முடியுமா சார்? ஜீனத்தா. ஓகே, நீங்க வந்து அந்த ப்ரிஃபர்ஸ் செஷன்ல வந்து அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு,
நான் என்னதான் வந்து தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்திருந்தாலுமே ஒரு புக்குன்னு உட்காந்து எழுதும்போது என்னால 2 பக்கத்துக்கு மேல தமிழ்ல எழுத முடியல. அதுக்காக இந்த என்டையர் புக்கையுமே நான் இங்கிலீஷ்ல எழுதி அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு மன்னிப்பும் கேட்டிருப்பாரு ப்ரிஃபஸ்ல. ஓகே, அந்த ப்ரிஃபஸை மட்டும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அந்த புக் என்கிட்ட இல்லை. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, இதேதான் நானும் இங்க இங்க சொல்ல போறேன். என்னதான் நான் தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்திருந்தாலுமே நம்ம படிச்ச விதம், நம்ம வளர்ந்த விதம் எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்ததால இங்க சில எக்ஸசைஸ்லாம் நம்ம இங்கிலீஷ்ல தான் பண்ண முடியும். சரிங்களா? சில எக்ஸசைஸ் அது இங்கிலீஷ்ல பண்ணிட்டு அதை நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ மேக்சிமம் வந்து நான் தமிழ்ல கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ என்னால முடியாத சில விஷயங்கள்லாம் நம்ம இங்கிலீஷ்ல தான் பண்ணுவோம். அந்த எக்ஸசைஸ் தான் இங்கிலீஷ்ல தான் பண்ணுவோம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் பிகாஸ் இது அது வந்து சிம்பிளா இருக்கும். ஓகே, நம்ம இங்கிலீஷ்ல எழுதும்போது சிம்பிளா இருக்கும். அதை நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இஸ் இட் கிளியர்? டைப் சி ஃபார் கிளியர். யா, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓகே, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டினை ஆல். ஓகே, யாரும் ரெக்கார்டிங்லாம் வந்து இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல அன்லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்க போகுது. ஓகே, டோன்ட் வரி. ஓகே, டோன்ட் கிவ். இந்த ரெக்வஸ்ட் நான் டினை பண்ணிடுறேன். ஓகே, இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்க போகுது. சரிங்களா? இந்த ரெக்கார்டிங். ஓகே, இந்த யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல ரெக்கார்டிங் இருக்க போகுது. நீங்க தனியா ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த செஷனோட அஜெண்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா? 4 செஷன் இருக்க போகுது. ஓகே, காலையில இன்னைக்கு 10 மணிக்கு 1 hour, இன்னைக்கு நைட் 1 hour 7 to 8, நாளைக்கு காலையில வந்து 10 to 11:30, அண்ட் நாளைக்கு நைட் வந்து 7 to 8. ஸோ இப்படிதான் இருக்க போகுது. 4 செஷனுக்குமே நீங்க லைவ்ல வந்தாதான் உங்களுக்கு நிறைய வேல்யூ கிடைக்கும். ஓகே, உங்களால இந்த எக்ஸசைஸ் முடிக்க முடியும். இஸ் கிளியர்? டைப் சி. எல்லா செஷனுக்குமே ஒரே மீட்டிங் லிங்க் தான். உங்களுக்கு அந்த மீட்டிங் லிங்க் ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அதே மீட்டிங் லிங்க் வச்சு தான் ஜாயின் பண்ண போறீங்க. 4 செஷனுக்குமே வேற மீட்டிங் லிங்க் கிடையாது. சரிங்களா? டைப் சி ஃபார் கிளியர். ஓகே, அப்புறம் கோர்ஸ் அக்சஸ் லிங்க். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்கார்டிங் வச்சு மட்டும் உங்களால முடிக்க முடியாது. அந்த கோர்ஸ் அக்சஸ் லிங்க் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சா? மறுபடியும் இப்போ ஒரு வாட்டி சென்ட் பண்ண போறேன். இந்த 158 பேர் நீங்க எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல போறீங்க. ஓகே, LMS workshop கோர்ஸ் அக்சஸ் லிங்க் இங்க இருக்கிற 158 பேருக்கும் நான் அனுப்ப போறேன். இல்லையா? 1 to 158 range. ஓகே, ஸோ இப்போ நான் அனுப்பிட்டேன். ஓகே, அதுதான் உங்களோட கோர்ஸ் சக்சஸ் லிங்க். அந்த லிங்க் இருந்தால் தான் உங்களோட எக்ஸசைஸ் உங்களால பண்ணி முடிக்க முடியும். வந்துருச்சா உங்களுக்கு? செக் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப். வந்துருச்சா? ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஷேர் ஸ்கிரீன் டெஸ்க்டாப் 3. ஓகே, இந்த மாதிரி LMS கோர்ஸ் அக்சஸ் லிங்க்னு ஒன்று வந்திருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த லிங்க் வந்து உங்களுக்கு தேவை. ஓகே, இதுல தான் இன்னைக்கோட ரெக்கார்டிங் இங்க வரும். இதெல்லாம் தான் எக்ஸசைஸ் நம்ம பண்ண போறோம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு லைவ்ல பண்ண போறோம். சரிங்களா? இந்த லிங்க் உங்களுக்கு தேவை. இந்த பட்டன் வச்சு கூட நீங்க தினம் ஜாயின் பண்ணலாம். ஓகே, மறுபடியும் உங்களுக்கு இதுதான் அந்த மீட்டிங் லிங்க். இங்கேயும் இருக்கு. டைப் சி. இட்ஸ் கிளியர். இங்க மீட்டிங் லிங்க் இருக்கு. இதுல டே 1 செஷன் 1 இங்க இருக்கு. ஓகே, இந்த எக்ஸசைஸ் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். கிளியர்? ஸோ எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லையா கோர்ஸ் சக்சஸ் லிங்க்? அப்படி உங்களுக்கு வரலன்ற பட்சத்துல தயவு செஞ்சு அந்த நம்பரை சேவ் பண்ணுங்க. 7892409247. அதை சேவ் பண்ணாதான் என்னோட மெசேஜஸ்லாம் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னும் போது இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு, சப்போர்ட் நம்பர். அதுக்கு அடிச்சிங்க அப்படின்னா தீபா எடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ் சக்சஸ் லிங்க் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அர்ஜென்ட்டுக்கு இப்போ எனக்கு வரல, எனக்கு அக்சஸ் இல்லை அப்படின்னும் போது இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட லிங்க் அப்டேட் பண்ணிருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, கிளியர்? டைப் சி ஃபார் கிளியர்.
ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஸோ நான் இப்போ வந்து செஷனுக்குள்ள போக போறேன். நான் வந்து ஒரு ஃபோக்கஸ் மோடுன்றது ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட வீடியோ எல்லாமே ஆஃப் ஆயிடும். நீங்க என்ன மட்டும் பார்க்க முடியும். ஆனா நான் உங்க எல்லாரையும் பார்க்க முடியும். ஆனா நீங்க மத்தவங்கள பார்க்க முடியாது. ஓகேங்களா? I'm going to start the focus mode. அடுத்த 30 to 40 minutes we are going to be in a focus mode. Okay? Yeah. So please okay, என்னோட வாய்ஸ் வரலன்னா மட்டும் எனக்கு இங்க சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு தெரியாது என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகல அப்படின்னும் போது. மற்றபடி வந்து ஐ கேன் சி வாட் யூ ஆர் சீயிங். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹவு டு ஜாயின் டெய்லி, எப்படி ஜாயின் பண்றது, அந்த கோர்ஸ் சக்சஸ் லிங்க் எப்படி உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, என்னோட லிங்க் இருக்கு. ஓகே, என்னோட லிங்க் நீங்க யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட லிங்க் யூஸ் பண்ணுங்க. என்னோட லிங்க் 2 நாள்ல எக்ஸ்பயர் ஆயிடும். உங்க லிங்க் இதுக்கு அப்புறமும் 7 days ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ எல்லாமே கோர்ஸ் சக்சஸ் லிங்க் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கேன் வி ஸ்டார்ட் த செஷன்? டைப் எஸ். டைப் எஸ். நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ நீட் டு, நான் வந்து என்னோட கோட் ஆஃப் ஆனர் அப்படின்றது, கோட் ஆஃப் ஆனர்னா என்னோட வேல்யூஸ். ஓகே, என்னோட வேல்யூஸ்னா என்னன்னா சிம்பிளிசிட்டி. நம்ம பண்ண போற சிஸ்டம் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள். ஓகே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் ஆனர். நான் கம்யூனிகேட் பண்ற விதம், நான் என்னோட சிஸ்டம், என்னோட செஷன்ஸ் எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் ஆனர். செகண்ட் கோட் ஆஃப் ஆனர் இஸ் எஃபிஷியன்சி. உங்களோட டைம் எவ்வளவு வேல்யூபிள் எனக்கு தெரியும். ஸோ என்ன நாங்கள் டிசைன் பண்ற சிஸ்டமும் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்க போது, நான் இங்க பண்ற டைமும் வந்து எஃபிஷியண்டா இருக்க போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் மை செகண்ட் கோட் ஆஃப் ஆனர். தேர்ட் கோட் ஆஃப் ஆனர் இஸ் ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் சர்வீஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, திஸ் இஸ் மை தேர்ட் கோட் ஆஃப் ஆனர். I am going to give you the result first, and then I am going to give you the service. That is my third code of honor. And the fourth code of honor is authenticity. Authenticity is staying true to my value. In the values, I want to be true to my value. I am going to speak only truth from here. அதாவது நான் இங்க உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ஸோ இங்க நீங்க ஏன் வரணும்ன்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, யூடியூப் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து தேர் ஆர் சோ மச் ஓல்டு இன்ஃபர்மேஷன். ஓகே, இங்க வந்து நான் இங்க ஏன் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கும் என்ன வேலை செய்ய போகணும் அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். ஓகே, ஸோ அதை வந்து நான் with all my life experience I am going to teach that to you. That is my fourth code of honor, authenticity. ஓகேங்களா? இந்த 4 code of honor at the end of the session I will repeat it. Okay, yeah. ஸோ நான் ஏன் இந்த செஷனை பண்றேன்? ஓகே, வாய்ஸ் இஸ் நாட் கிளியர். Audio is glitch. Audio. Okay, let me wait. நீங்க கிளியர்னு சொல்ற வரைக்கும், நிறைய கிளியர்னு சொல்ற வரைக்கும் I will wait. Is my voice coming out clear? வாய்ஸ் நல்லா கேக்குதா உங்களுக்கு? Clear, clear, clear. C for clear, N for not clear. NC for not clear. Okay. So இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ டெக்னிக்கல், ஐ யூஸ் த பெஸ்ட் சிஸ்டம்ஸ், பட் ஸ்டில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஐ வில் நாட் ஃபெயில் யூ. லெட்ஸ் வெயிட். ஓகே, நான் வந்து சிஸ்டம்ஸ் ஃபெயில் பண்ணாலும் ஐ வில் நாட் ஃபெயில் யூ. ஓகே, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அண்ட் சர்வ் யூ ஃபார் த நெக்ஸ்ட் 2 days. ஓகே, fan are disturbing your voice. Okay, cut off. ஓகே, ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஃபேன் வந்து எனக்கு இல்லை, இந்த லேப்டாப் வந்து ரொம்ப சூடாயிடும், அப்போ வந்து ஹேங் ஆகும், அதனாலதான் அந்த ஃபேனோட வாய்ஸ். ஓகே, ஸோ நான் ஏன் இந்த செஷனை பண்றேன் அப்படின்னும் போது, ஏன்னா நான் லாஸ்ட் இயர் 1.5 years வந்து நிறைய செஷன் இங்கிலீஷ்ல பண்ணும்போது, நான் நிறைய பேரை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து உங்களை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ணியிருந்தேன்னா என் வாழ்க்கையில எவ்வளவு டைம் அண்ட் மணி நான் சேவ் பண்ணியிருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே 55 to 60 வயசுக்கு அப்புறம் என்கிட்ட வருவாங்க. ஓகே, இங்க எத்தனை பேர் 50 வயசுக்கு மேல இருக்கீங்க? டைப் மீ இஃப் யூ ஆர் கிராஸ் தட் 50 ஏஜ் பேரியர். 50 வயசுக்கு மேல யாரா இருக்கீங்களா? ஓகே, ஒருத்தர் ரகுராமன் சார். ஓகே, ஸோ உங்களுக்கெல்லாம் ஓகே, யாரெல்லாம் 30 வயசுக்கு கீழே இருக்கீங்க? டைப் 30 இஃப் யூ ஆர் பிலோ 30 years. 27 மீனாட்சி. ஓகே, இப்போ நீங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஓகே, நீங்கெல்லாம் ஈஸியா முடிச்சிருவீங்க டெக்னிக்கல் ஸ்டப்ஸ் எல்லாம். ஓகே, நீங்கெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. சரிங்களா? டைப் why if you do it.
ஓகே, நான் ஏன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இதை பண்றேன் அப்படின்னும் போது நிறைய பேர் என்னோட கிளைண்ட்ஸ் வந்து உங்களை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ணியிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் சேவ் லாட் ஆஃப் டைம். அண்ட் அவங்க என்கிட்ட வரதுக்கு முன்னாடி தே ஹவ் ஸ்பெண்ட் thousands of dollars, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் என்கிட்ட வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுறேன், இந்த மாதிரி இது எதுவுமே வந்து உங்களுக்கு தேவையில்லை, இதை மட்டும் சிம்பிளா இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி, இப்போ என்னோட சிஸ்டம் மட்டும் யூஸ் பண்றவங்களே ஒரு 50 பேர்ல இருந்து 100 பேர் LMF சிஸ்டம் வச்சு மட்டுமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்து வை கான்ட் ஐ டூ திஸ் ஃபார் மை ஸ்டேட்? ஓகே, அதனாலதான் வந்து நான் இதை வந்து தமிழ்ல பண்றேன். ஓகே, தமிழ்ல பண்றதுக்கான ரீசன் டு எம்பவர் மை ஸ்டேட் அண்ட் டு ஷோ மை பீப்புள் வேர் ஐ ஹவ் கான். நான் வந்து நான் எங்க வளர்ந்தனோ அங்க இருக்கிற ஸ்டேட்டுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஐம் டூயிங் இட் இன் தமிழ். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நிறைய ஸோ யூடியூப் ஏன் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ரீசன் வந்து எல்லாமே இப்போல்லாம் ஃப்ரீயா யூடியூப்ல இருக்கு. ஆனா வந்து அங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன் இருக்காது. அது எல்லாமே வந்து பழைய இன்ஃபர்மேஷனா இருக்கும், பாலிஷ்டு இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதை உங்களை வந்து சேர்றதுக்குள்ள ஒரு 10 லெவல்ஸ் ஆஃப் பாலிஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து சேரும். பட் இது அப்படி கிடையாது. திஸ் இஸ் லைவ். நான் உங்களை பார்க்க முடியும், நீங்க என்ன பார்க்க முடியும். ஸோ நீங்க டைரக்டா என்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து ஐ எம் நாட் சேயிங் தட் நீங்க யூடியூப் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, யூடியூப் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ here we are going to make it interactive throughout the session. நான் வந்து சில questions கேட்பேன், இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. அப்பதான் வந்து we are going to make it session interactive. அதான் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் செஷன். அட் த எண்ட் we will have Q&A. ஏதாவது உங்களுக்கு ஒரு questions இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும், என்கிட்ட நீங்க டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம் அட் த எண்ட். ஓகேங்களா? பிளஸ் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்னோட டீம் இருக்காங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ என்னை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு வேஸ்ட் யுவர் டைம். ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஒன் ஆஃப் மை வேல்யூ. ஸோ நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஜெகன் ஸ்பேஸ் கிறிஸ்டியன் சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா என்னோட எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ வாட் மேட்டர்ஸ் இஸ் நான் உங்களுக்கு இந்த 2 நாள்ல என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் முக்கியம். ஓகே, அது நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த LMF சிஸ்டம் கொடுக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் 299 பே பண்ணிருக்கீங்க, சரிங்களா? ஹவு டு கெட் 10x ரிட்டர்ன் ஆன் தட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றேன். எல்லா செஷனுக்கும் நீங்க லைவ்ல வந்தால் மட்டுமே உங்களால வந்து அந்த 10 times அட்லீஸ்ட் 3000 rupees யூ வில் கெட் தட் வேல்யூ. ஓகே, நீங்க எல்லா செஷனுக்கும் கரெக்டா லைவ்ல வருவீங்க அப்படின்னா டைப் C ஃபார் கமிட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க யூடியூப்ல லாஸ்ட் செஷனோட வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கு ஃப்ரீயா. ஓகே, அதை போய் பாத்துக்கலாமே. இங்க வர்றதுக்கு ரீசன் யூ ஆர் கோயிங் டு கம் லைவ். அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த செஷனோட ஃபுல் வேல்யூ கிடைக்கும். நீங்க ரெக்கார்டிங் பார்க்கும்போது தெரியும், திஸ் இஸ் நாட் த செஷன் தட் யூ டேக் பை வாட்சிங் த ரெக்கார்டிங். ஓகே, ஸோ நிறைய இன்டராக்டிவ் திங்ஸ் பண்ண போறோம், இன்டராக்டிவ் எக்ஸசைசஸ் பண்ண போறோம். ஓகே, appear all days live. So LMF workshop is designed for non-technical people of age 20 to 60. என்னோட கடைசி ஒரு டிசம்பர் ஒர்க் ஷாப்ல ஏஜ் 83 ஒருத்தவர் அவர் ஜாயின் பண்ணியிருந்தார். அவரால் டெக்னிக்கல் ஸ்டஃப் முடிக்க முடியல, ஆனா கிட்டத்தட்ட 90% முடிச்சிட்டார். 83. நான் 67 தான் அதிகமான வயசு நினைச்சிட்டு இருந்தேன். பட் யாரா இருந்தாலும் வந்து உங்களால இங்க ரிசல்ட் எடுக்க முடியும், சரிங்களா? 30 வயசு கீழே இருக்கிறவங்க நீங்க ஈஸியா முடிச்சிருவீங்க. ஓகே, நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா the concepts become very very clear in your head. Type I will if you will do it, because there are many people here who are above age 50. They'll find somewhat difficult to do the tech stuff. But business lessons எல்லாம் வந்து if you are a business owner only you can do it. ஓகே, டெக்னிக்கல் ஹெல்ப்புக்கு நீங்க என்கிட்டயோ என் டீம்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ நீங்க கேட்டு ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 2 நாள் 4 செஷன் ரீசன் இதுதான். இந்த ஸ்ட்ரக்சர்ல பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் அங்க கிடைக்கும். 4வது செஷன் வெப்சைட் அண்ட் ஆப் பண்ணிட்டு அந்த ஆப் மூலமா உங்க பிசினஸ்க்கான முதல் கஸ்டமரை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி எடுக்க போறோம். ஓகே, அதுக்கு உங்களோட வெப்சைட்டோட கண்டென்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதை வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி டைம் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த 4 செஷனா இது பண்ணிருந்தோம். 4 செஷனா பண்றேன். ஆக்சுவலா 5 செஷன் இது 5 days பண்ணியிருந்த செஷன் வந்து இப்போ வந்து 2 days ஆயிடுச்சு. வீக்கெண்ட் எல்லாருமே வீக்கெண்ட்ல தான் அவைலபிள் பிசினஸ் ஓனர்ஸ்ன்றதால இது வீக்கெண்ட்ல பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அஜெண்டா சாட்டர்டே அண்ட் சண்டே, இன்னைக்கு 2 செஷன், நாளைக்கு 2 செஷன். ஓகேங்களா? ஸோ செட் யுவர் ப்ரையாரிட்டிஸ் ரைட். உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். பட் அகெயின் prioritize this can change your life and business. Okay,
So prioritize this. But recordings are always available in this group description. As long as you stay in this group, recordings are there available in this group description. Okay, don't believe me and don't trust me. நான் இங்க உட்காந்துட்டு நான் சொல்றதுக்காக நீங்க என்ன நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நான் இங்க சொல்ற விஷயம் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நான் எனக்கு கிடைச்சது அடுத்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது கரெக்டா தப்பான அந்த யூடியூப்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்டுங்க அப்படின்னா யூ வில் நோ. ஓகே, ஸோ இங்கதான் வந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் த ஃபேக்ட்ஸ். இங்கதான் நீங்க கரெக்டா அந்த யூடியூபை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ட்ரஸ்ட் த ஃபேக்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் அ பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் ஷாப். யாரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரிசல்ட் இங்க கிடைக்க போகுது. ஓகே, திஸ் இஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் ஷாப். ஸோ நான் இப்போ வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். ஓகே, இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆடியன்ஸ் ஆஃப் 83 பீப்புள். ஸோ நான் இங்க வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். ஓகேங்களா? இஃப் யூஆர் கோச் ஆர் கன்சல்டன்ட் ஆர் டீச்சர் டைப் சி. நீங்க வந்து ஒரு கோச்சா இருக்கலாம், இல்ல ஒரு கன்சல்டன்ட், டாக்டர், பைலட். ஸோ நீங்க டைப் சின்னு டைப் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் கோச் அண்ட் கன்சல்டன்ட்னு பார்ப்போம். ஸோ துரை ராஜா கோச். ஓகே, தேவி பாலாஜி. ஓகே, நீங்க டீம் டைப் பண்ணுங்க. நீங்க டீச்சர், எங்கேயோ டீச்சரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட ஓகே, நீங்க வந்து யூ கேன் சி. ஓகே, ஸோ ஜீனத், யுவர் கோச், கன்சல்டன்ட் அண்ட் டீச்சர். இஃப் யுவர் பிசினஸ் ஓனர் டைப் பி. நீங்க ஏதாவது ஒரு ஸ்மால் பிசினஸ், ஏதாவது ஒரு கிளினிக் வச்சிருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசினஸ் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து சின்னதா பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ டைப் பி. ஸோ மெஜாரிட்டி பிசினஸ் ஓனர்ஸ் இல்லையா? எஸ். ஸோ மெஜாரிட்டி யூ ஆர் அ பிசினஸ் ஓனர், a small business owner. நீங்க ஸ்மால் பிசினஸ், மீடியம் பிசினஸ், என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்ணாலும் திஸ் செஷன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகேங்களா? நீங்க பிசினஸ் ஓனர்ல, நீங்க ஒரு பிசினஸ் ஓனர்னா உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கா, சர்வீஸ் இருக்கா? PRS. உங்ககிட்ட ப்ராடக்ட் இருந்ததுன்னா டைப் பி, சர்வீஸ் இருந்ததுன்னா டைப் எஸ். இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹாட். எப்படி அங்க கிளைமேட் இருக்கு உங்க ஊர்ல? பெங்களூர்லயே வந்து செம்ம ஹீட் ஆயிடுச்சு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? டைப் PRS. ஓகே, ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இருக்குங்களா? ஓகே. ஃபார் சர்வீசஸ் இட் வில் பி வெரி ஈஸி. ஃபார் ப்ராடக்ட்ஸ் இட் வில் பி சம்வாட். இதை வந்து கரெக்டா நீங்க சேஞ்ச் பண்ணணும். அது உங்க பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஈஸியா அதை நீங்க பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, இந்த 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 கேட்டகரியில இருந்து வேற யாராவது இருக்கீங்களா? நீங்க இந்த 3 கேட்டகரியில இல்லாம வேற யாராவது இருக்கீங்களா? டைப் மீ. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஒருத்தர் மீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருப்பாரு, சரவணன். ஓகே, இங்க பெங்களூர்ல ஒருத்தர் மீட் பண்ணிருந்தேன். ஓகே, ஸோ நீங்க ஸ்டூடெண்ட். ரிப்ளை மீ அகைன். ப்ரூப் தெரியல. ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ். யூ லேர்ன் ஹவு டு கிரியேட் திஸ் சிஸ்டம் அண்ட் யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ். ஓகே சார், இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட்ன்றது சர்வீஸ் சார். ஓகே, நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் லெவல்ல தான் வருவீங்க. நீங்க யூ ஆர் ப்ரொவைடிங் அ கன்சல்டன்சி சர்வீசஸ். ஓகே, ஸோ யூ ஆர் அ கன்சல்டன்ட். ஓகே, ஸோ நீங்க ஹியர் தேர் ஆர் டிஃபரெண்ட் பீப்புள். திஸ் 83 பீப்புள் ஆர் டிஃபரெண்ட் பீப்புள். தே ஆர் ஃப்ரம் டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். வேற எங்கெங்கயோ இருக்கீங்க. யூ ஆர் இன் த டிஃபரெண்ட் பிளேசஸ் இன் யுவர் பாத். உங்க வாழ்க்கையில நீங்க பிசினஸ்ல ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க. ஆனா நீங்க எங்க இருந்தாலுமே அங்க இருந்து யூ வில் மூவ் ஃபார்வர்ட். All you have to do is pay attention. Attention is the currency here. In the 4 sessionல if you pay attention, you will get something that you can improve your business. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 2 நாள்ல பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 பேஜ் வெப்சைட் கிடைக்க போகுது. ஓகே, அது LMS சிஸ்டம். ஓகே, 1 பேஜ் வெப்சைட் உங்களுக்கு கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு 100+ லாங்குவேஜஸ் சப்போர்ட் இருக்கு. ஓகே, என்னோட வெப்சைட்டை நீங்க தமிழ்ல பார்த்திருப்பீங்க. நீங்க என்ன லாங்குவேஜ்ல வேணா அந்த வெப்சைட்டை நீங்க பண்ணலாம். ஓகே, அதுக்கான சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கான அந்த ஆண்ட்ராய்டு ஆப் வித் யுவர் பிராண்ட் ஐகான் அதை நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? இது அப்புறம் அந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டுல, iOSல, மேக்ல, லினக்ஸ்ல எல்லாத்துலயும் ஒர்க் ஆகும் அந்த ஆப். ஓகேங்களா? அது ஒரு அந்த ஆப் கிரியேட் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போன்லயும் நம்ம செட்டப் பண்ண போறோம். லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா உங்க வெப்சைட்ல இருந்து யார் உங்களை கான்டாக்ட் பண்றாங்களோ அதை வந்து சேவ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம். அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதை உங்க போன்லயும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான், இந்த டூல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த டூல்ஸால உங்களுக்கு என்ன அவுட்கம் கிடைக்க போகுது அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கெட் த ஃபர்ஸ்ட் கிளைண்ட். உங்க பிசினஸ்க்கான முதல் கிளைண்ட் கடைசி செஷன்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, டைப் F ஃபார் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்.
இந்த டூல்ஸை கிரியேட் பண்ணிட்டு அது மூலயமா உங்களுக்கு ஒரு கிளைண்ட் உங்களுக்கு கிடைக்க போறாரு. இங்க டைப் எஃப் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். இதெல்லாம் பண்ண முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? டைப் பி. டைப் பி இல்ல அப்படின்னா டைப் என். ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா ஐ எம் சீயிங் திஸ் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். 4 செஷனும் கரெக்டா லைவ்ல வந்து பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது எல்லாமே பண்ண முடிஞ்சு அதுல ஒரு கிளைண்ட்டையும் அவங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? How many of you are excited type E? Okay. But it's not going to be easy. Technically, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படலாம். I am here to help you and my team is here to help you. Okay. So are you ready? Can you start the session? Can you start the technical exercises? Okay. Yeah. So இன்னைக்கு வந்து உங்களோட பிசினஸ்க்கான டொமைன் நேமை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, அதுதான் ஒரே ஒர்க் இன்னைக்கு பண்ண போறது. அதை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏதோ ஒரு நேம் கிரியேட் பண்ணா தட் டசன்ட் ஒர்க். ஓகேங்களா? டொமைன் நேம் கிரியேட் பண்ண போறோம். அந்த கிளவுட் ஹோஸ்டிங், அந்த ஃபியூச்சர் ரெடி கிளவுட் ஹோஸ்டிங் AWSல அதை கிரியேட் பண்ண 2 அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இது ஆக்சுவலா ஃப்ரீ, 3 மந்த்ஸ்க்கு ஃப்ரீ. இது வந்து நீங்க வந்து உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நேமை சூஸ் பண்ணி நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, 100 rupeesல இருந்து 1000 rupees வரைக்கும் அந்த 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 டொமைன் நேம் இருக்கும். அது நீங்களே பே பண்ணி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வாங்க போறீங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டும் எப்படி கிரியேட் பண்றது, இதுக்கான ஃபார்முலா நான் சொல்றேன். ஓகே, நீங்க எங்க ஸ்டக் ஆயிருந்தாலும் இட்ஸ் ஓகே. Q&A செஷன் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. சரிங்களா? நீங்க போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சீங்கன்னா என்னோட டீம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். சரிங்களா? So you are going to, with the LMF system, we are going to make the first sale and we are going to triple the sales. Okay. So first வந்து இங்க நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண போறது இல்லை. ஓகே, வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு இங்க 1000 கம்பெனிஸ் இருக்கு. நீங்க ஒரு 10,000 rupees கொடுத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு பேசிக் வெப்சைட். அதுல வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு கிளைண்ட் கூட வர மாட்டாங்க. அதை நான் கேரண்டி பண்றேன். அந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட வெப்சைட் ஆல்ரெடி இருக்கு டைப், உங்ககிட்ட எத்தனை பேர்கிட்ட வெப்சைட் ஆல்ரெடி இருக்கு டைப் வாய். அதுல ஒரு கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல போயிட்டு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு யாரையாவது கான்டாக்ட் பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு வரைக்கும் கான்டாக்ட் பண்ணிருக்காங்களா? ஆனா என்னால எப்படி இந்த 158 பேரை ரீச் பண்ண முடியும்? ஓகே, அந்த மாதிரி வெப்சைட்டை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? அது வந்து we are going to build a foundation for your business. We are going to build a strong online foundation for your business. Type F for foundation. அது இன்னையில இருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வெப்சைட், லீட் மேக்னெட் வெப்சைட். ஓகே, ஸோ தட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் பிசினஸ் that is going to get leads from today for the next 5 years. ஓகே, பட் all we are going to spend is 5 hours. 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கிளைண்ட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி உங்களால முடிக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் கிளைண்ட் உங்களுக்கு ஃபைனல் செஷன்லேயே கிடைக்க போறாங்க. ஓகே, ஸோ சாலிட் ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அது வந்து உங்க பிசினஸோட பிராண்ட் நேமுக்கு பக்காவான நேமா இருக்கணும். அது வந்து எல்லா ஒரு டிவைஸ்ல ஒரு ஸ்கிரீன் இருந்தாலே ஒர்க் ஆகணும். உங்க ஏர்டெல்லாம் ஜியோ போன் இருக்கு, அந்த ஜியோ போன்லயும் நம்ம கிரியேட் பண்ற வெப்சைட் ஒர்க் ஆகும். ஓகே, ஐபோன் 14, 15ல ஒர்க் ஆகுறது மாதிரி மட்டும் வெப்சைட் கிடையாது. எல்லா டிவைசஸ்லயும் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுறது மட்டும்தான் வெப்சைட். அந்த மாதிரி வெப்சைட் இருந்தால் மட்டும்தான் கிளைண்ட்ஸ் வருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். So that is going to be a solid foundation for your business for the next 5 years. But all we are going to spend is 5 hours. Okay. So do you commit for this 5 hours? 4 sessionல 5 மணி நேரம். Okay. Type 5 for 5 hours. Okay. Yeah. I'll see. Okay. நம்ம பார்க்கலாம். 5 செஷன்லயும் வந்து okay. So will you come fly for all 4 sessions? That is fine. So the goal of having a website. What is the goal of having a website? நீங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கலாம். நீங்க ஏன் எனக்கு ஜஸ்ட் ஒரு ஆப் இருந்தா போதும், இல்ல நான் இதை கத்துக்கணும்னு இருந்தா மட்டும் போதும். என்ன கோல்? ஒரு வெப்சைட், நான் ஒரு வெப்சைட் ஓபன் பண்றேன். நான் நீங்க வந்த வெப்சைட்லயே நான் வந்து ஓபன் பண்றேன், உங்களுக்கு புரியும். தமிழ் லாங்குவேஜ். இந்த வெப்சைட்டுக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்க முடியும். ஓகே, இந்த வெப்சைட், இதுதான் வெப்சைட், இதை தான் நம்ம பண்ண போறோம். இந்த வெப்சைட்டுக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்க முடியும். இந்த வெப்சைட் உங்க ப்ராடக்ட், உங்க சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு கஸ்டமரோட கான்டாக்டை எடுக்கிறது மட்டும்தான் இந்த வெப்சைட்டோட கோல். அதை மட்டும் இதை கரெக்டா பண்ணிடுச்சுன்னா திஸ் இஸ் அ சக்சஸ்ஃபுல் வெப்சைட். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர்
It's agreeing. Type A for agree. Type A. இந்த வெப்சைட்டோட ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, நம்ம சர்வீஸ் நம்ம ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன ஒரு கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் எடுக்கிறது மட்டும்தான் இந்த வெப்சைட்டோட வேலை. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கன்வெர்ட் தட் டு அ சேல்ஸ். நீங்க அந்த கஸ்டமருக்கு என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்கன்றது உங்ககிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த கோல் ஆஃப் திஸ் ஹேவிங் திஸ் வெப்சைட். ஸோ அதை தான் நம்ம பண்ண போறோம். அதை பண்றதுக்கு முன்னாடி அது ஏன் இதை நான் லீட் மேக்னெட் ஃப்ரேம் ஒர்க்னு பேர் வச்சேன் அப்படின்னா, இது ஒரு இந்த வெப்சைட் வந்து அந்த லீட்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் டெக்னிக்கல், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். எல்லா வெப்சைட் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகணும், எல்லா ஸ்கிரீன்லயும் ஒர்க் ஆகணும். ஓகே, அது வந்து உங்களுக்கு தெரியும் அது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. பட் அந்த கண்டென்ட்டை ஒரு லெவல் ஒரு மாதிரி கிரியேட் பண்ணணும். ஓகே, அது அந்த நேம் இருக்குங்க இல்லைங்களா, அந்த டொமைன் நேம், அந்த நேமை கூட பக்காவா உங்க பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணு. அந்த லீட் மேக்னெட் ஃப்ரேம் ஒர்க், அதனால தான் வந்து லீட் மேக்னெட் ஃப்ரேம் ஒர்க்னு பேர் வச்சேன். ஓகே, திஸ் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் ஈவன் யூ ஸ்டார்ட் டு திங்க் ஆஃப் அ டொமைன் நேம். நீங்க உங்க பிசினஸ்க்கான நேமை திங்க், அந்த ஆன்லைன்ல நேம் சூஸ் பண்றதுல இருந்தே அது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அந்த லீட்ஸ் அட்ராக்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ அதுதான் லீட், அதுக்கு தான் லீட் மேக்னெட் ஃப்ரேம் ஒர்க் நான் அதை பேர் வச்சேன். இந்த வெப்சைட் அந்த லீட்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் எனக்கு லீட் மேக்னெட் ஃப்ரேம் ஒர்க் நான் பேர் வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு அசெட்டா லியபிலிட்டியா? டைப் ஏ ஃபார் இஃப் யூ ஆல்ரெடி உங்ககிட்ட அசெட் இருக்கு, அது மூலமா எனக்கு ஐ எம் கெட்டிங் அ குட் பிசினஸ் அப்படின்னா டைப் ஏ. இல்ல நான் வந்து மாசத்துக்கு வருஷத்துக்கு நான் செலவு பண்ணுவேன், அது அப்படியே இருக்கு. ஓகே, அப்படின்னா லியபிலிட்டி. டைப் ஏஆர்எல். ஓகே, நிறைய எல். ஓகே, ரமேஷ். ஓகே, நீங்க யாருக்கெல்லாம் எல் இருக்கோ, லியபிலிட்டி வச்சிருக்கீங்களோ, அதை நம்ம அசெட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? யார்கிட்ட அசெட் இருக்கோ நீங்க அதுல இருந்து வர்ற லீட்ஸை ட்ரிபிள், வி ஆர் கோயிங் டு ட்ரிபிள் தட் லீட்ஸ். இதை கரெக்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னும் போது யூ குட் ஏபிள் டு ட்ரிபிள் த ரிசல்ட்ஸ். நீங்க அசெட்னு டைப் பண்றவங்களுக்கு எல்லாம் யூ கேன் ட்ரிபிள் த ரிசல்ட்ஸ். லியபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யூ கேன் கன்வெர்ட் தட் ஒன் அசெட். ஓகே, so can we create an asset for your business using LMF? Type asset because it is very important. அதாவது எனக்கும் ஒரு வெப்சைட் இருக்கு, எனக்கும் ஒரு ஆப் இருக்கு அப்படின்றதுல எந்த பெருமையும் கிடையாது. ஓகே, அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அது பெருமையா இருந்திருக்கலாம். இப்ப எனக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, அது மூலமா தினம் எனக்கு பிசினஸ் நடக்குது, 10 கஸ்டமர்ஸ் வராங்க, அதுதான் பெருமை. அதை தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? so we are going to create that asset for your business. so இப்போ அந்த அசெட்டை கிரியேட் பண்றதுக்கு அந்த டொமைன் நேமை ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த டொமைனை எப்படி சூஸ் பண்றதுன்றதுக்கு ஒரு சில ஃபார்முலா இருக்கு. ஓகே, GoDaddyன்றது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட், ஐ வில் நாட் சே பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். 7 நாளைக்கு முன்னாடி ஐ வில் நாட் சே தட் நேம், பிராண்ட் நேம், இந்தியாவில் ஒரு கம்பெனியோட டொமைன் வந்து ஒருத்தர், என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு இருக்கு. ஓகே, அதுல ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணிட்டு 7 நாள் வெயிட் பண்றோம். 7 நாள் வெயிட் பண்றோம், இன்னும் அந்த ரெக்கார்ட் அப்டேட் ஆகல. ஓகேங்களா? ஆனா GoDaddyல 5 நிமிஷம் தான் ஆகும். இன்னைக்கு எல்லாரும் பண்ண போறீங்க அதை. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஹேவ் டு சூஸ் த பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இன் த பிளானட். ஓகேங்களா? GoDaddy இஸ் த பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இன் த பிளானட். அங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நம்ம வெப்சைட். அதுக்காக தான் வந்து நம்ம GoDaddy சூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ அந்த நேம் எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படின்றதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. அதுக்கான ரூல்ஸ் தான் இருக்கு. இந்த ரூல்ஸ் வந்து நான் சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேனே. இந்த ரூல்ஸ் வந்து 2024லயும் அடுத்த 5 வருஷத்துக்கும் இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ ஃபேமஸ் நேம், இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஃபேமஸ் நேம் இருந்தது அப்படின்னா அதை சூஸ் பண்ணாதீங்க. இப்ப சச்சின் டெண்டுல்கர், ரஜினிகாந்த் உங்க நேம் அப்படின்னா அதை தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. அது ஒர்க் ஆகிறது இல்லை. அப்புறம் அந்த கீவேர்ட் பேஸ்ட் நேம்ஸ், எத்தனை பேர், சில பேர்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடக்கும்னா, ஒரு கீவேர்டு இருக்கும், அந்த கீவேர்ட்ல வந்து அந்த நேம் வாங்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நானே 2017 ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், IRCTC ஈஸி புக். அதுல IRCTCன்ற பேரை நான் யூஸ் பண்றதால மட்டுமே அந்த வெப்சைட் ஃபேமஸ். அதுக்கப்புறம் ஐ காட் நிறைய சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துச்சு மும்பைல இருந்து. பட் ஆனா வந்து அந்த மாதிரி ஃபேமஸான நேம் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணாதீங்க. ஃபேமஸ் சிட்டி நேம், ஃபேமஸ் கண்ட்ரி நேம், ஃபேமஸ் கேஸ்ட் நேம் எது இருந்தாலும் சூஸ் பண்ணாதீங்க.
அதாவது சில பேர்லாம் வந்து கேஷ் நேம் அட் த எண்ட் இருக்கும் அவங்க பேர்லயே, அதையும் சூஸ் பண்ணாதீங்க. எந்த ஃபேமஸ் நேமும் இருக்கக்கூடாது. இப்ப பிட்காயின் அது ஒரு ஃபேமஸ் கரன்சி, அதையும் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ஃபேமஸ் நேம் இருந்தாலும் அது இப்போ ஒர்க் ஆகுறது இல்ல. ஓகே, மேபி அது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆயிருந்திருக்கலாம், ஆனா இப்போ ஒர்க் ஆகுறது இல்ல. சரிங்களா? ஸோ ஃபேமஸ் நேமை சூஸ் பண்ணாதீங்க. நோ கிரிமினல் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, கிரிமினல் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்னா எப்படின்னா, நம்ம ஒரு நேமை சூஸ் பண்ண போறோம், அந்த நேமை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சைனால யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அதுல ஒரு இல்லீகல் ஸ்டஃப் நடந்திருக்கு, கேம்பிளிங் ஸ்டஃப் நடந்திருக்கு. அது எப்படி நம்மளுக்கு தெரியும்? இன்னைக்கு தெரியாது இல்லையா நம்மளுக்கு? ஸோ அந்த மாதிரி கிரிமினல் பாஸ்ட் ரெக்கார்டு இருக்கக்கூடாது உங்க நேம்ல. சரிங்களா? அது எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம்ல இருக்கும், நான் உங்களுக்கு லைவா பண்ணி காட்டுறேன். டாப் லெவல் டிஎல்டி. டாப் லெவல் டிஎல்டி அப்படின்னா .com ஆர் .in மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு டூ பிசினஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் அப்படின்னா தயவு செஞ்சு .com சூஸ் பண்ணுங்க. .com இல்ல அப்படின்றத பட்சத்துல நீங்க இந்தியாவில மட்டும் தான் நீங்க சூஸ் பண்றீங்க, பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின் போது .in சூஸ் பண்ணுங்க. ஓகே, .com ஆர் .in இதை வச்சு மட்டும்தான் வந்து we can do the advertising. வெளியில போய் அட்வர்டைஸ் பண்ணும்போது இந்த கூகுள்லயோ ஃபேஸ்புக்லயோ எங்க போயிருந்தாலும் இந்த இந்த நேம்ல வந்து அட்வர்டைசிங் காஸ்ட் கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து .com ஆர் .in சூஸ் பண்ணுங்க. ஓகே, .in மற்றது .live நிறைய சீப்பான நேம்ஸ் இருக்கும் கோடாடியில. ஓகே, மேபி ஒரு டெஸ்டிங் பர்பஸஸ்க்கு நீங்க அதை யூஸ் பண்ணலாம், பட் ஆனா வந்து அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாது. .live அதெல்லாம் வச்சு நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ .com ஆர் .in சின்ன நேமா சூஸ் பண்ணுங்க, ஷார்ட் 8 to 12 letters. ஓகே, ரொம்ப ரொம்ப சின்ன நேமா இருக்கணும். ஓகே, ஒரு டூல் இருக்கு, ஓகே, namelix.com. அந்த டூல்ல போயிட்டு அது வந்து ஆக்சுவலா வந்து நான் வந்து அந்த ஓகே நான் உங்களுக்கு அந்த செஷன்ல அந்த டூல்ஸ்ல அப்டேட் பண்ணிடுறேன். உங்க 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 பிசினஸ்க்கான பிராண்ட் நேம் வந்து ரொம்ப சின்னதா சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன்ல வந்து நீங்க வேற நேம் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஷார்ட் 8 to 12 கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ சின்னதா இருக்கும்போது அது வந்து ஈஸியா மக்கள் மனசுல வந்து ஈஸியா இட் வில் கெட் ரிஜிஸ்டர். ஓகே, ஈஸிலி ரிமெம்பரபிள் நேமா இருந்துச்சுன்னா நல்லது. ஓகே, ஸோ நோ நம்பர்ஸ். அந்த நேம்ல வந்து நம்பர் டேஷ் நம்பர் ஸ்டார்டிங்ல வைக்காதீங்க, நம்பர் டேஷ் போடாதீங்க, டேஷ் கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஓகே, அந்த டேஷ் வந்து ஸ்பெஷல். இப்ப பேக் எண்ட்ல, அதாவது பேக் எண்ட்ல ஏதாவது ஒரு எங்களுக்கு ஒரு இது தேவைப்படுது அப்படின்னும் போது இன்டர்னல் பர்பஸ்க்கு அந்த டேஷ் இருக்கு. ஓகே, பட் நீங்க பிசினஸ் பண்ண போனீங்க டேஷ் யூஸ் பண்ணாதீங்க, நம்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ரெஜிஸ்டர் ஃபார் 5+ years. யாரெல்லாம் அசெப்ட் டைப் பண்ணீங்க, ஓகே, அவங்க எல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணும் போதே வந்து 5 இல்ல 10 வருஷத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அது வந்து ஒரு குட் சர்ச் இன்ஜின் சிக்னல். ஓகே, உங்க பிசினஸ் கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் திங்ஸ் தட் யூ ஆர் சீரியஸ் அபவுட் டூயிங் பிசினஸ், ஸோ தே வில் கிரெடிட் யுவர் வெப்சைட். ஸோ அதனால நீங்க அசெட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குனாலே நீங்க தயவு செஞ்சு வந்து 5 வருஷத்துக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ தட் வந்து நீங்க அதை லூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஆர்பிஐ ஏதாவது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, அதுல வந்து உங்க கிரெடிட் கார்டு டிக்ளைன் ஆயிடும். ஸோ உங்க 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 நேம் வந்து வேற யாராவது திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து இஃப் யூ ரிஜிஸ்டர் ஃபார் 5 or more years you will be பீஸ் ஆஃப் மைண்ட். அதுவும் ஒவ்வொரு வருஷமும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஒவ்வொரு வருஷமும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நீங்க இன்னைக்கு பே பண்ணும்போது உங்களுக்கு 5 yearsக்கும் நீங்க உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, பட் இதெல்லாம் அசெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும். லேபிலிட்டி இருக்கிறவங்க, நான் வந்து இந்த நேம்ல பிசினஸ் பண்ணுவேன்னு தெரியாதவங்க 1 வருஷத்துக்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அது போதுமானது. சரியா? 1 வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும் whether this is profitable, whether you are having this name அப்படின்னு சொல்லி. .com இல்ல அப்படின்னும் போது நீங்க .io சூஸ் பண்ணணும். ஏன்னா .com கண்டிப்பா இருக்காது, நிறைய நேம்ஸ் வந்து இருக்காது. .io அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. அது ஆக்சுவலா சீப்பா இருந்தது 2 years முன்னாடி, 100-200 rupees இருந்தது. இப்ப இட் இஸ் பிகம் காஸ்ட்லி. 3000 இருந்து 4000 ரூபாய் வரையும் ஆகுது 1 yearக்கு. ஓகேங்களா? பட் வந்து நீங்க இதை சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்க இதை சூஸ் பண்ணலாம். ஆனா நேம் அவைலபிளா இருக்கும். இந்த பிசினஸ் நேம் .io. ஐஓன்றது டாப் லெவல் தான், அது வந்து இந்தியன் ஓஷன் டெரிட்டரியே சொல்லுவாங்க. பட் நீங்க கொடுக்குற காசு ஒரு பங்கு வந்து அந்த கண்ட்ரிக்கு போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ரீசெண்டா. ஓகே, .io இதுவும் டாப் லெவல். .com மாதிரியே தான் இது. நோ .biz நோ. ஓகே, .biz வந்து 3rd level டொமைன். அது டெஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பட் அதை வச்சு பிசினஸ் பண்ண முடியாது, நீங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அந்த இதெல்லாம் 3rd level நேம். .com or .in, that is the best investment you can do for your business. Okay, so GoDaddy ஏன் நம்ம யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா
தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். எந்த கண்ட்ரில என்ன நடந்தாலுமே உங்க வெப்சைட் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆக போகுது. ஏதாவது ஒரு கண்ட்ரில வார் நடக்கும், ஏதாவது ஒரு கண்ட்ரில வந்து வேற ஏதாவது பெரிய இது நடக்கும். ஆனா அப்படி இருந்தாலும் உங்க வெப்சைட் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஓகே, அதனாலதான் வந்து நம்ம GoDaddy யூஸ் பண்றோம். கிளவுட் ஹோஸ்டிங்ன்றது இட்ஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். AWS அமேசான் வெப் சர்வீசஸ் சொல்லுவோம். அது வந்து மற்ற ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடரோட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். ஓகே, 3 times ஃபாஸ்டரா இருக்கு. ஓகே, அதுதான் நம்ம இப்போ அதை கிரியேட் பண்ண போறோம். அது வந்து ஆக்சுவலா ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது ப்ரீவியஸ்லி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இட் யூஸ் பி வெரி காஸ்ட்லி, $750 பெர் மந்த். பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் அதை அஃபோர்ட் பண்ண முடியும். பட் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா ஆயிடுச்சு. $3 கிடைக்குது, $3 பெர் மந்த். ஓகே, இட் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் அ காமன் மேன். $3.5 எவ்வளவு வருது? $200 பெர் மந்த் வரும். ஓகே, ஸோ பட் இட்ஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். மற்ற ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் நீங்க அவ்வளவுதான் பே பண்ணுவீங்க. பட் அமேசான் வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது 3 times ஃபாஸ்டரா இருக்கும். பட் மற்ற ப்ரொவைடர்ஸுமே வந்து இந்த சிஸ்டம் தான் வந்து பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அமேசானோட சிஸ்டம்ஸ் தான் பேக்ரவுண்ட். அந்த ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க் கிளவுட் ஹோஸ்டிங்னாலே வந்து மேக்ஸிமம் அந்த 3 கம்பெனிஸ் இருக்கு. அமேசான், கூகுள் இருக்கு, அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட். 3 கம்பெனி தான் தே ஹேவ் த ஃப்ரேம்வொர்க். எல்லாரும் அவங்க கிட்ட இருந்து சம் டைப் ஆஃப் பெரிய பெரிய ஹோஸ்டிங் கம்பெனி, நீங்க வச்சிருக்க ஹோஸ்டிங் கம்பெனி கூட அவங்க கிட்ட இருந்து அந்த டெக்னாலஜி எல்லாம் வாங்கி பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம டைரக்டா நம்ம இதுலயே நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம அமேசான்ல வைக்கும் போது நம்ம வெப்சைட் வந்து அமேசான் ரன் ஆகிற சேம் டெக்னாலஜில நம்ம வெப்சைட்டும் ரன் ஆகுது. ஓகேங்களா? கூகுள் ரன் ஆகிற சேம் டெக்னாலஜில நம்ம வெப்சைட்டும் ரன் ஆகுது. ஓகே, so because your website will run from the same technology, Amazon is running and it's going to be very very fast. ஓகேங்களா? so that's all for the theory. நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோ ஆப்போ கிரியேட் பண்ணல, we are going to create that foundation. அதனால தான் வந்து பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆஃப் திஸ் பிளானட்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அது வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டப்போறேன். சரிங்களா? நீங்க யூ ஃபாலோ திஸ். பிளஸ் நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இங்க நான் லைவ்ல பண்ணேன் இல்லையா, இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எவ்ரி வீக் சம்திங் அதை சேஞ்ச் ஆகும். லாஸ்ட் டைம் வந்து பயங்கரமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க GoDaddy. ஸோ இந்த நான் லைவ்ல பண்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கோர் சக்சஸ் லிங்க். 1 minute. ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த கோர் சக்சஸ் லிங்க் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கும். இந்த செஷனோட ரெக்கார்டிங் இங்க இருக்கும். இது வந்து லாஸ்ட் செஷனோட ரெக்கார்டிங். இதுல வந்து இதை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம இன்னைக்கு பண்ணோம் இல்லையா, இந்த செஷனோட ரெக்கார்டிங் இங்க வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த டே 1க்கான செஷன் 1 தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். 1.1 3 minutes இது பண்ணீங்க அப்படின்னா இங்க டொமைன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். 10 minutes இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹோஸ்டிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியும். இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட 1 yearக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. பட் நான் இப்போ உங்களுக்கு லைவா நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்க மனசுல ஏதாவது ஒரு நேம் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, நேம் லிக்ஸ். இது ஆக்சுவலா எனக்கு ரீசெண்டா தான் எனக்கு தெரிய வந்தது. ஏதாவது ஒரு பிராண்ட் நேம் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது உங்க பிசினஸோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை இங்க டைப் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து 1 page வெப்சைட். அதை நேம் கிரியேட் பண்றதுக்கான ஐடியாஸ்க்காக, ஓகே, பிராண்டபிள் நேம்ஸ் நீங்க ஏதாவது சூஸ் பண்ணுங்க. ஓகே, ரியல் வேர்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு நிறைய நேம்ஸ் கிரியேட் பண்ணும். சரிங்களா? இது வழியா கூட உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ இங்க நிறைய வரும், நாட் வெட்டிங். ஸோ இதுல ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு நேமை நீங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட கிரிமினல் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க, டொமைன் ஹிஸ்டரி. இங்க போயிட்டு ஓகே, யாருக்கெல்லாம் வரலையோ அந்த இது வரலையோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன், இந்த குரூப்ல இருக்கீங்க இல்லையா, இதுல டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு இங்க வந்து என்னோட லிங்க் இருக்கும். இது என்னோட லிங்க். ஓகே,
ஸோ இந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த நம்பரை தயவு செஞ்சு சேவ் பண்ணுங்க, சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு இந்த மெசேஜஸ்லாம் வராது. அதனாலதான் வந்து இதை சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டொமைன் ஹிஸ்டரிக்கு போங்க. நீங்க மைண்ட்ல இருக்குது இல்லையா, அந்த நேமை வந்து இங்க டைப் பண்ணுங்க. எனக்கு வந்து ஜெகன் கிருஷ்ணன் நான் டைப் பண்ணி பார்க்குறேன். இது வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது 22ல நினைக்கிறேன். பட் ஆனா அந்த நேம் வந்து 2017ல இருந்து இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இங்க போங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் அப்போ 2017ல அந்த வெப்சைட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஏதாவது யூ சி தட் இல்லீகல் கண்டென்ட், ஏதாவது கேம்பிளிங் கண்டென்ட், யூ சி தட் சம்திங் ராங் இஸ் டன், ஏதாவது தப்பா தெரிஞ்சது பட்டுச்சு அப்படின்னா அந்த நேமை சூஸ் பண்ணாதீங்க, சரியா? ஸோ அதுதான் இந்த கிரிமினல் டொமைன் ஹிஸ்டரிய 2010ல இருந்து நம்மளுக்கு இங்க டேட்டா கிடைக்கும், சரிங்களா? இங்க எதுவுமே வரலன்னா பரவாயில்ல, இது ஒரு ஃப்ரீ டூல். இப்போ ரீசெண்டா இது சரியா ஒர்க் ஆகுறது இல்லை. என்ன ஆகுது, முன்னாடி எல்லாம் கரெக்டா இங்க டேட்டா வரும், பட் இப்ப சரியா வர்றது இல்லை. இது ஒரு ஃப்ரீ டூல் அப்படின்றதால. பட் உங்களுக்கு வந்து செக் பண்ணுங்க, அதுல வந்து உங்களுக்கு உங்க 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 நேம்ல வந்து ஃபேமஸான வெப்சைட் ஏதாவது ரன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுல கண்டிப்பா வரும் டீடைல்ஸ். அப்புறம் வந்து டொமைன் டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட். இங்க போயிட்டு இது கூகுள் கொடுக்குற டேட்டா. ஓகே, கூகுளோட டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, எது எதெல்லாம் வந்து காப்பிரைட் இஷ்யூ ஆயிருக்கு அந்த நேம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க ஜெகன்கிருஷ்.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா இங்க ஏதாவது ரிசல்ட் அதாவது ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த நேமை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் ஆல்ரெடி அந்த நேம்ல வந்து காப்பிரைட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு எந்த ரிசல்ட்டும் வரல அப்படின்னா இந்த நேம் சேஃப். ஸோ இப்போ வந்து இந்த நேம் சேஃப். ஸோ எனக்கு இந்த நேம் சேஃப்னு எனக்கு தெரியும். ஸோ நான் இதை காப்பி பண்ணிட்டு நான் வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணுவேன். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் கோ டு கோடாடி. கோடாடியில தேர் அக்செப்டிங் யூபிஐ. ஓகே, ஸோ இங்க வந்து ஜெகன்கிருஷ்.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவேன். இது ஆல்ரெடி இட்ஸ் டேக்கன். ஓகே, நான் வந்து ஜெகன் கிருஷ்ணன் மட்டும் போடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா 999ல இருந்து இந்த டாட் ஷாப் இதெல்லாம் சூஸ் பண்ணலாம் நீங்க. ஆனா இதை வச்சு பிசினஸ் பண்ண முடியாது. இது வந்து நீங்க டெஸ்டிங் பர்பஸஸ்க்கு நீங்க இந்த மாதிரி இது சூஸ் பண்ணலாம். .in ஆர் .com மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா .liveல 165 கிடைக்குது பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த இதை முடிக்கணும் அப்படின்னா. ஓகே, .net ₹1. பட் ஆனா இந்த பிரைஸ் வந்து டைனமிக்கா டிசைட் பண்றாங்க. இந்த பிரைஸ் வந்து அதே பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா கோடாடி கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? பட் இதுல வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி பிரைஸ் காட்டும். நான் இங்க காட்டுற பிரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. நீங்க அங்க என்ன நீங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரைஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, நான் வந்து இப்போ எல்லாமே ஒர்க் ஷாப்னு போட்டு டைப் பண்ணேன். ஓகே, எல்லாமே ஒர்க் ஷாப் .ioவே அவங்க காட்டல பாத்தீங்களா? ஓகே, .ioன்றத வந்து நான் வந்து சர்ச் பண்ணாதான் அது கிடைக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 3300. ஸோ என்ன பிராண்ட் நேமா இருந்தாலும் இதுல .io கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ குட் டாப் லெவல் நேம். ஓகே, நிறைய இப்போ கூகுளே இது ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க இஃப் இட் இஸ் அஃபோர்டபிள் ஃபார் யூ கேன் யூஸ் இட். ஓகே, நான் ஏதாவது ஒரு ₹1 இருக்க டொமைன் நேம் இது பண்ணேன். .net நான் ஆட் பண்றேன். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூ. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஏதாவது இல்லீகல் பிசினஸ் பண்ணணும்னா தான் உங்களுக்கு டொமைன் ப்ரொடெக்ஷன் அது இது எல்லாமே தேவை. இதெல்லாம் நோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை அன்செக் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஏன்னா கோடாடி ஒரு குட் டொமைன் சர்வீஸ் ப்ரொவைடர், தே ஆர் நாட் அ குட் ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர். குட் ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் இஸ் AWS. பட் வந்து அவங்க வந்து அவங்களோட ஹோஸ்டிங்கே யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால தான் இந்த ஃப்ரீ சர்வீஸ்லாம் கொடுப்பாங்க. ஃப்ரீ சர்வீஸ் 1 year கொடுப்பாங்க, 2nd year கொடுப்பாங்க, 3rd yearல இருந்து they are charging more than ₹20,000. இது எனக்கு ரீசெண்டா தான் தெரிய வந்தது. ஸோ இது தேவையில்லை நம்மளுக்கு, சரிங்களா? இதை அன்செக் பண்ணிடுங்க. நோ தேங்க்ஸ், இங்கே நோ தேங்க்ஸ் கொடுங்க. கண்டினியூ டு கார்ட். ஸோ இங்க 1 year சூஸ் பண்ணுங்க.
ஸோ 1 இயர்னா 1249 rupees சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ஆக்சுவலா ரொம்ப கம்மியா இருக்கணும், பட் ரீசெண்டா இது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் 1 இயர் யூஸ் பண்றாங்க. 2 இயர்ஸ் .comஏ அவ்வளவு வராது. ஓகே, இது ஏன்னா என்னோட அக்கௌண்ட்ல நான் லாகின் பண்ணியிருக்கேன், அதனால வந்து எனக்கு வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. நீங்க ஒரு புது இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு நீங்க அந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரோமோ எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, நீங்க அந்த நம்பர் கூட நீங்க கால் பண்ணி கேட்கலாம் டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் ரிஜிஸ்டர் domain name for 100 or 200. தென் ஐ எம் ரெடி டு பேன்னு கிளிக் பண்ணுங்க. இங்க யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்க யூபிஐ ஐடி வச்சு நீங்க அதை பே பண்ணிக்கணும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஸ்கிரீன்ல உங்களுக்கு வந்து அந்த டொமைன் இங்க போயிட்டு உங்களோட மை ப்ராடக்ட்ஸ் அப்படி போனீங்க அப்படின்னா, ஓகே இது என்னோட அக்கௌண்ட், இங்க நிறைய இது இருக்கு. நான் வந்து சிம்பிளா இருக்கிறதுக்கு நான் வேற அக்கௌண்ட்ல லாகின் பண்றேன். ஆக்சுவலா நீங்க ஒரு புது இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க. புது இமெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். பழைய இமெயில் ஐடி இருக்குன்னா எந்த டிஸ்கவுண்ட்டும் இருக்காது. ஓகேங்களா, எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. ஸோ நான் இது வந்து என்னோட ஒரு டெஸ்ட் அக்கௌண்ட், இதுல லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுல எந்த ப்ராடக்ட்ஸும் இல்லை ஆக்சுவலா. சரி, ஓகே. ஓகே, என்னோட ப்ராடக்ட்ஸ் எதுவும் இல்லை இங்க. பட் ஆனா வந்து நான் இப்போ ரீசெண்டா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டினாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அக்சஸ் முடிக்க முடியும். 1 minute. டபுள் 245. ஓகே, வேற வழி இல்லை. ஓகே, எனக்கு கோடு வரல. வேல்முருகன், நீங்க குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பா வந்திருக்கும் வேல்முருகன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். அந்த கான்டாக்ட் நம்பர்ல போயிட்டு நீங்க போயிட்டு அந்த ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி இந்த செஷன் ஜாயின் பண்ணீங்க, ஏதோ ஒரு மீட்டிங் லிங்க் ஜாயின் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பர்ல இருந்து வந்திருக்கும் பாருங்க. ஓகே, வந்துருச்சு. 536205. 536205. எல்லாரும் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப செக்யூர். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இங்க ஜெகன் போயிட்டு உங்களோட நேம் இங்க இருக்கும். இங்க மை ப்ராடக்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா இங்க டொமைன்ஸ் உங்க அடுத்த 5 நிமிஷத்துல வந்துடும் டொமைன். ஓகே, இப்போ வந்து இங்க டிஎன்எஸ் அப்படின்னு ஒண்ணு இங்க இருக்கும். ஓகே, இந்த டிஎன்எஸ் நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே, இந்த டிஎன்எஸ் கிளிக் பண்ணும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன டொமைன் நேம், leoncv.com. ஓகே, நான் வந்து வேற நேம் நான் யூஸ் பண்றேன். ஓகே,
ஓகே, இந்த நேம் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இங்க டிஎன்எஸ் ஒன்று தெரியுதுயா, டைப் y if you can see this. யா, ஸோ இங்க வந்துட்டு இங்க வந்து இந்த 2 ஏ ரெக்கார்ட், ஓகே, இருக்கிற எல்லா ஏவும் டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க டிஃபால்ட்டா நீங்க வந்து இதையும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னா இந்த பேஜ்க்கு போறதுக்கு இங்க வந்து டிஎன்எஸ் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க போயிட்டு ப்ராடக்ட்ஸ் போயிட்டு மை ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இந்த இடத்துல வந்து டிஎன்எஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணலாம். ஓகே, கிளிக் பண்ணா இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் எடுத்துன்னு போய் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகே, இங்க இருந்த எல்லா ஏவும் டெலீட் பண்ணிட்டு, சரிங்களா. இப்போ வந்து ஐ வில் கிரியேட் நம்ம இப்போ டொமைன் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு, இந்த எக்ஸசைஸ் முடிச்சாச்சு, சரிங்களா. இப்போ இது கிரியேட் பண்ண போறோம். ஹவு டு கிரியேட் கிளவுட் ஹோஸ்டிங் AWS. ஸோ டைப் AWS, நான் போய் கிரியேட் பண்றேன் இதை. ஸோ இப்போ தேர்ட் பட்டன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க 3 months ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஓகே, கிளிக் ஆன் கெட் ஸ்டார்டட் வித் லைட் சேல். ஓகே, என்கிட்ட அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, அதனால வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க 3 months ஃப்ரீ இருக்கும். ஓகே, அதை கம்ப்ளீட் சைன் அப் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இங்க கீழே இருக்கும் கிரியேட் a new AWS அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்க கொடுத்தீங்க இல்லையா புது இமெயில் அட்ரஸ், அந்த இமெயில் அட்ரஸை இங்க கொடுங்க, சரிங்களா. புது இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க கோடாடியில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அதே இமெயில் அட்ரஸ் இங்கேயும் யூஸ் பண்ணுங்க ஃபார் சிம்பிளிசிட்டி, சரிங்களா. ஸோ இதை நீங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணி போடுங்க, சிம்பிள் பாஸ்வேர்ட் போடாதீங்க. ஓகே, அதுக்கு சில டூல்ஸ் இருக்கும், அந்த டூல்ஸ் தான் இங்க சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி போட்டுட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் கேட்கும். உங்களோட அட்ரஸ் நீங்க பர்சனல்னு சூஸ் பண்ணிட்டு, நீங்க பிசினஸாவே இருந்தாலுமே பர்சனல் சூஸ் பண்ணுங்க. பர்சனல் அக்கௌண்ட்டே போதுமானது இதுக்கு. உங்களோட ஆக்சுவல் அட்ரஸ் கொடுங்க, பிசினஸ் அட்ரஸ், பிசினஸ் ஃபோன் கொடுத்துட்டு நீங்க இங்க தான். ஓகே, இங்க வந்து உங்களோட கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு மட்டும் தான் வந்து இப்போ இது பண்றாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் செஷன்ல யூபிஐல ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஓகே, ஸோ நீங்க வந்து உங்க கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு அதுல வந்து இன்டர்நேஷனல் ஸ்பென்ஸ் ஆக்டிவேட்ல உங்க நெட் பேங்கிங்ல போய் ஆக்டிவேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா நீங்க யூபிஐ யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இங்க வந்து அந்த இது கொடுக்கணும். ஸோ உங்க கார்டு நம்பர் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு ஓடிபி வரும், 2 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் ரீஃபண்ட் வந்துடும் ஒரு 2 நாள்ல, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்டெப் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு உங்க மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுவாங்க. அது வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரே கொடுங்க. இங்க பேசிக் சப்போர்ட்னு கொடுங்க, இமெயில் சப்போர்ட் கிடைக்கும், இது ஃப்ரீ தான். ஓகேங்களா, கம்ப்ளீட் சைன் அப் கொடுங்க, அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி கோ டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வந்துச்சுன்னா உங்க AWS அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். ஓகே, எல்லாமே இன்ஸ்டன்டா ஒர்க் ஆகும். ஸோ இங்க இருந்து நான் வந்து உங்களுக்கு இங்க பண்ண போறேன். ஆக்சுவலா இந்த ஸ்டெப் ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பட்டனை போய் கிளிக் பண்ணுங்க, ஓப்பன் லைட் சேல் கிரியேட். ஓகே, இந்த எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, லினக்ஸ் யூனிக்ஸ் தான், வேர்ட் பிரஸ் தான்.
ஓகே டியூவல் ஸ்டாக் இப்போ 7 12 ஓகே ஓ 3.5 இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து பேசிக் நீங்க இது சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் செஷன் வரையும் $3.5 இருந்துச்சு. நீங்க அந்த ரெக்கார்டிங்லேயே தெரியும். இது 3.5 இது 5 இருந்துச்சு. ஸோ நீங்க இது 5 சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் சஜஸ்ட் பண்றது நீங்க 7 தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பட் வந்து உங்களால அஃபோர்டபுள் இல்லை அப்படின்னா நீங்க இதுல 3ல எது சூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் 3 months ஃப்ரீ. ஓகே நான் இது சூஸ் பண்றேன். ஸோ நான் வந்து LMF ஒர்க் இங்க வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. அது உங்க பிசினஸ் நேமா இருக்கலாம், உங்க டொமைன் நேம் இருக்கலாம். ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. LMF ஒர்க் ஷாப்னு நான் கொடுக்குறேன். கிரியேட் இன்ஸ்டன்ஸ். ஸோ இது கிரியேட் ஆகும் இந்த மாதிரி. இந்த மாதிரி கிரியேட் ஆன உடனே ஒரு 10 செகண்ட் இல்ல 20 செகண்ட் வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் அவ்வளோதான். ஸோ இது கிரியேட் ஆயிடுச்சு. வி ஹவ் கிரியேட்டட் ஹோஸ்டிங் ஃப்ரம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நெட்வொர்க்கிங்னு இருக்கும். இங்க போயிட்டு அட்டாச் ஸ்டாட்டிக் ஐபின்னு கொடுங்க. ஓகே இதுல இது வந்து என்ன நேமா வேணா இருக்கலாம். ஓகே ஸோ அட்டாச் ஸ்டாட்டிக் ஐபின்னு கொடுங்க. கிரியேட் அண்ட் அட்டாச். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வரும். ஓகே இங்க பாத்தீங்கன்னா 3.109. இது வருது இல்லைங்களா? ஓகே ஸோ இந்த நம்பரை நீங்க காப்பி பண்ணிட்டு இங்க போங்க. இங்க இது வந்து டொமைன் டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆட் நியூ ரெக்கார்ட் இங்க கொடுங்க. ஆக்சுவலா இது வந்து கோடாடி. ஓகே இங்க ஆட் நியூ ரெக்கார்ட் கொடுத்துட்டு இங்க ஏ கொடுங்க, இங்க அட் கொடுங்க. இங்க அந்த நம்பர் இங்க காப்பி பண்ணீங்க இல்லையா, இந்த நம்பரை இங்க காப்பி பண்ணிட்டு இங்க போடுங்க. ஆட் ஏ ரெக்கார்ட்ஸ். இங்க ஏ கொடுங்க, இங்க ஒரு ஸ்டார் கொடுங்க. இங்க வந்து ஸ்டார்னு டைப் பண்ணுங்க. அதே நம்பரை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ அவ்வளவுதான். இங்க சேவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் கொடுங்க. இந்த ரெக்கார்டிங் இருக்கும் உங்க மேடம். ஓகே பாரதி இந்த ரெக்கார்டிங் இருக்கும். நீங்க பாஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகே சோ இப்போ இந்த 2 ஏ ரெக்கார்டு இங்க போட்டாச்சு. இந்த 2 ஏ ரெக்கார்டு இங்க வந்து கிரியேட் பண்ண ஏ ரெக்கார்டு AWS. ஓகே அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட இது இருக்கு இல்லைங்களா, இங்க போயிட்டு டிஎன்எஸ் ப்ரொபகேஷன் செக்கர்னு ஒரு டூல் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ண நேம். ஓகே நான் ரிஜிஸ்டர் பண்ணது qrmobileresume.com. ஓகே இதுலதான் அந்த ஏ ரெக்கார்ட். பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ஏ ரெக்கார்ட் வந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயும் உங்க வெப்சைட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப போயிட்டு அந்த நீங்க ரிஜிஸ்டர் பண்ண நேம வந்து இங்க போட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும் உங்களுக்கு. உங்க டொமைன் நேம் இங்க இருக்கும், கமிட்மெண்ட் டு இன்னோவேஷன் இருக்கும். இதை வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நேமோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இன்னைக்கு குரூப்ல 6 மணிக்கு முன்னாடி அனுப்புங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க மொத்தமா எவ்வளவு டைம் ஆச்சு இது பண்றதுக்கு? அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்புங்க. ஓகே ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து இப்போ வந்து யார் யாரெல்லாம் பண்ண முடியலையோ நீங்க என்ன நேர்ல வந்து மீட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். ஓகே ஸோ கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நீங்க வந்து ரெக்கார்டிங் இந்த ரெக்கார்டிங்க பார்த்து பொறுமையா நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா பண்ண முடியும். இந்த அரை மணி நேரம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து இப்ப 30 வயசுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்டு பண்ணலாம். நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் போது நான் வந்து அந்த ஈவெண்ட் ஒன்று பண்றவங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு இருக்கணும் இல்லையா, அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஐ கேன் டூ தட் ஃபார் யூ. பட் ஆனா கொஞ்சம் பொறுமையா இந்த இந்த ரெக்கார்டிங் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ல போன்ல இந்த வீடியோ நான் இந்த ரெக்கார்டிங்கை ஓட விட்டுட்டு லெஃப்ட் சைட்ல பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா பண்ண முடியும்.
இங்க இருக்கிற எல்லாரும் 20 பேர் 30 பேர் இன்னைக்கே பண்ணி முடிக்க போறீங்க. ஓகே, ஸோ இது எவ்வளவு சிம்பிளா இருந்தது எக்ஸசைஸ் டைப் எஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் சிம்பிளா, இது எக்ஸசைஸ் நீங்க இது இந்த சர்வீஸ் பண்றதுக்கு மினிமம் 20,000 to 30,000 rupees சார்ஜ் பண்றாங்க நிறைய இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டிங்கை வச்சுட்டு உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டொமைன் சர்வீஸ் கம்பெனில இருந்து உங்களுக்கு அந்த டொமைன் கிடைச்சிரும். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹோஸ்டிங் சர்வீசஸ் கம்பெனில இருந்து உங்களுக்கு அந்த ஹோஸ்டிங் கிடைக்க போகுது. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் இஸ் செட். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நீங்க இஃப் யூ பே சம் அட்டென்ஷன் டு திஸ் ரெக்கார்டிங் அண்ட் டூ இட். நான் ஃபாஸ்டா தான் பண்ணேன். ஏன்னா இங்க 90 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க டைம் எல்லாம் முக்கியம் இல்லையா. ஸோ அதனாலதான் நான் ஃபாஸ்டா பண்ணேன். நீங்க ஸ்லோவா உட்காந்து இந்த செஷனை பார்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அடுத்த 10 நிமிஷத்துக்கு 11 மணி ஆயிடுச்சு. அடுத்த 10 நிமிஷத்துக்கு உங்க மைண்ட்ல இருக்க அந்த நேம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டைப் பண்ணுங்க. நான் சொல்றேன் whether that will work. அதாவது that will work இல்ல, ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த நேம் என்ன உங்க மைண்ட்ல இருக்கு, ஸோ அது ஒரு பிராண்ட் நேமா ஆகுமா? நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா அந்த நேம் அடுத்த 10 வருஷத்துல தட் இஸ் கனெக்டிங் வெல் வித் மை ஐடென்டிட்டி அண்ட் ஜீனியஸ். என்னோட ஐடென்டிட்டிக்கும் என்னோட ஜீனியஸ்க்கும் கரெக்டா அந்த நேம் மேட்ச் ஆகுதா, என்னோட பிசினஸ் பிராண்டுக்கு கரெக்டா அந்த நேம் மேட்ச் ஆகுதா, அவ்வளவுதான் நம்ம சூஸ் பண்ணணும். Curator.com இது ரொம்ப எலிகன்ஸ் பிரைட் ஷாப். ஓகே, அது ஏன் நீங்க பிரைட் ஷாப்னா நீங்க லோக்கலா ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, அதை அந்த ஏரியாவோட கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, Curator.com நல்லா தான் இருக்கு. PKM சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நேம்ஸ் தான் இப்போ ஓகே. ஏன்னா PKMன்றது அவங்க பிராண்டா இருக்கலாம். இப்போ LMFன்றது என்னோட பிராண்ட். ஓகே, அதே மாதிரி PKM அவங்க பிராண்டா இருக்கும். PKM Solutions.com இந்த மாதிரி நேம்ஸ் ஒர்க் ஆகுது. இல்ல உங்க நேமே ஒர்க் ஆகும். அதாவது எலகன்ஸ் பிரைட் ஷாப் இருக்கு இல்லைங்களா, உங்க நேம் என்ன? ஓகே, எலகன்ஸ் உமா பிரைட் அசசரிஸ் போட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகுது. எலகன்ஸ் பிரைட் ஷாப் இப்போ ஒர்க் ஆகுறது இல்லை, ஏன்னா அது எலகன்ஸ் ஃபேமஸ் நேம் அது. ஓகேங்களா? ஸோ உங்க நேமோட அதை கனெக்ட் பண்ணுங்க, இல்ல உங்க லொகேஷனோட கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? biohealer.com. ஓகே, சரவணா கிளினிக்கல் லெபார்டரி. சப்போஸ் நீங்க சில பேர் அந்த நேம்ல ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? உங்களோட ஆக்சுவலா பிசிக்கலா ஒரு ஷாப் இருக்கும் அந்த லொகேஷன்ல, நீங்க அந்த நேம் ஆல்ரெடி கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க அப்படின்னா அந்த நேமை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஸோ கண்டிப்பா அந்த நேமை வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த நேமை யூஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்ரீ சரவணா கிளினிக்கல் லெபார்டரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் யூஸ் இட். பட் ஆனா சரவணா கிளினிக்ஸ்னு முடிச்சிருங்க. ஏன் கிளினிக்கல் லெபார்டரி? சரவணா கிளினிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ சின்ன நேம். ஓகேங்களா? ஜெனடிக் எக்ஸ்போர்ட். ஓகே, கிரிப்டோ பாரத், சென்னை பாப் மார்க்கெட். ஓகே, நான் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நேம்லிக்ஸ் போங்க, உங்க namelix.com போங்க, உங்களோட ப்ராடக்ட் டைப் பண்ணுங்க, உங்களோட ப்ராடக்ட் கேட்டகரியை டைப் பண்ணுங்க, அதுல வர்ற நேம் எல்லாம் பாருங்க. ஓகே, எது சின்னதா உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இது யாரும் எந்த தப்பும் பண்ணல. டேஷ் நம்பர்ஸ் எதுவும் நீங்க போடல. ஓகே, பிரியா குட் பிரைட் பக் மிஸ்டர் கட் Mr.Fishcut Srinivasan Furnitures.com. That will work, sir. உஷா ஆல்ரெடி டேம் உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த நேம் இருந்துச்சுன்னா, கோடாலி இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா இந்த எக்ஸசைஸ் முடிக்கலாம். மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ல இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா 5 days 7 days ஆகுதுங்க இது முடிக்கிறதுக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா 5 minutes வந்துருச்சு இல்லையா அவுட்புட், அது 5 days ஆகும். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க, அந்த ஏ ரெக்கார்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். AS Probe harmonyhome.com. ஓகே, Srinivasan Furniture, Real Online Shop, Real in online, hold on IO. Okay, hold.io. Okay, handhold அப்படி சூஸ் பண்ணலாம். குளோபல் ஹெல்த் கேர் ஆல்ரெடி இருக்கு சார். குளோபல் ஹெல்த் கேர் உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ நீங்க இந்த டெஸ்டிங் பர்பஸஸ்க்கு வேணா நீங்க இன்னொரு இது ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்னொரு டாட் ஷாப்போ எது சீப்பா இருக்கோ அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரைசிங்ல ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா தயவு செஞ்சு கோடாடி கால் பண்ணுங்க. அது நாங்க டிசைட், என்னால சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது கோடாடி டிசைட் பண்ற பிரைஸ். இந்த செஷனை முடிக்கணும் அப்படின்னும் போது எல்லாமே சிஸ்டமா நீங்க முடிக்கணும் அப்படின்னும் போது நீங்க ஏதாவது ஒரு நேம் சூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல கூட நீங்க கரெக்டான பிராண்ட் நேமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
பட் சூஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? யா. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு எக்ஸசைஸ். மறுபடியும் நம்ம இன்னைக்கு 7 மணிக்கு மீட் பண்ண போறோம், 6:50க்கு மீட் பண்ண போறோம். இந்த வாட்ஸ்அப் குரூப் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணிடுறேன். ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஒரு போட்டோ எடுங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட லேப்டாப் ஃபுல்லா இருக்கும், ஒரு அந்த போட்டோ லேப்டாப் மேலையும் கீழையும் எனக்கு தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், இல்ல என்னோட டீமும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு செஷன் முடிஞ்சுது. ஸோ 7 மணிக்கு மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். அப்புறம் நான் வந்து அந்த ஈவெண்ட் அது அது அதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, இதுல வந்து நான் பண்ண எல்லா செஷன்லயுமே இந்த ஆன்லைன் செஷனுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஓகே, சில விஷயங்கள்ல வந்து நம்ம நேர்ல பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த என்னால டீச் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நான் ஒரு கிரியேட் பண்றேன். June 9 வந்து LMF இக்னைட் ஈவெண்ட் சென்னையில நடக்குது, ரெயின்ட்ரீ ஹோட்டல்ஸ். ஓகே, அந்த ஈவெண்ட்க்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த ஈவெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு ஒரு செஷன் நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அது அப்பீலிங்கா எப்படி உங்க பிசினஸ்க்கு கிரியேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அந்த ஈவெண்ட்ல. ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்டுக்கான லிங்க் நான் உங்க குரூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல அப்லோட் பண்றேன். அந்த ஈவெண்ட் வந்து ஒரு 15 பேர் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு 10 பேர் அங்க வர போறீங்க. ஸோ நம்ம எல்லாம் முடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த ஈவெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் அதோட லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்களா? ஸோ maxmix.com. ஓகே, மேக்ஸம் டாட் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க, மேக்ஸ் மிக்ஸ்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மறுபடியும் நம்ம 6:50க்கு சந்திக்கிறோம் இன்னைக்கு. சரிங்களா? கிளியர்? ஸோ அதர்ஸ் யார் சீக்கிரம் முடிக்கிறீங்களோ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நம்ம மத்தவங்க திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் பில்டிங் த பிசினஸ். யாரோ ஒருத்தவங்க நிரஞ்சனா எனக்கு என்ன பிசினஸே பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ஈஸியா கத்துக்கோங்க, நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, த பேசிக்ஸ் ஆஃப் பில்டிங் அ பிசினஸ் இஸ் டு ஹெல்ப் சம்மன் இன் நீட். அதை தான் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதையே நீங்களும் பண்ணுங்க. மணி வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, யா. சீக்கிரம் முடிக்கிறவங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. மத்தவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, மத்தவங்களுக்கு யாரு நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ நான் பார்த்துட்டே இருப்பேன். I'll send you a gift. Okay, yeah. So can we all meet by 6:50? Clear? Recording stop பண்ணிடுறேன்.